இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தோம். பகுபத உறுப்பிலக்கணங்கள் எத்தனைனா 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். அந்த விகாரம் அப்படிங்கிறது வந்து தனியாக ஒரு உறுப்பு கிடையாது. பகுதியிலையோ அல்லது சந்திலேயோ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தேன். இப்போ இதில் பரப்பு மின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரப்புங்கிறது பகுதி, இந்த மின்னுங்கிறது என்னென்னா பரப்புங்கள் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அந்த காலத்தில் மின்னுங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க, பரப்பு மின் அப்படின்னு. பரப்புங்கள்னு யாரை சொல்லுவோம்? நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பரப்புங்கள்ங்கிறது ஒரு வேலை, ஒரு ஏவலாக சொல்கிறோம். பரப்புங்கள்னால் நிறைய பேரை பார்த்து சொல்லுவோம். ஸோ பன்மை. அப்போ முன்னிலை ஏவல் பன்மை. அடுத்து அரைந்தனன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரைங்கிறது பகுதி, இத்துங்கிறது அங்கே இருக்குது. நம்ம மாற்றும் போது இந்த இருக்குது, நம்ம இத்தா மாற்றுவோம். அரைந்தனன், இந்த இந்து இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறோம்? இத்தா நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ இந்த இத்தானது விகாரம். அடுத்து இப்போ நான் சொன்னேன், பகுதியிலேயோ அல்லது விகுதியிலேயோ எழுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு இது எல்லாமே இறந்த கால இடைநிலையில் வரும். கடைசியாக வர அன் வந்து வினைமுற்று விகுதி. அரைந்தனன் ஒரு ஆள், ஒரு பையனை தான் நம்ம சொல்கிறோம், ஒரு பர்சன். அப்போ அது ஆண் அப்படிங்கிறனால அரைந்தனல் அப்படின்னா அது பெண்ணு, அரைந்தனன் அப்படிங்கிறனால இது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அன்னை தான் சாரியை அப்படின்னு எடுத்துக்கணும்.